இடைத்தேர்தலுக்கு காரணமானவர்களை இந்த தேர்தலில் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டுமென முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் வேணுகோபால் மற்றும் பூவிருந்தவல்லி தனி தொகுதி அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதனை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். பூவிருந்தவல்லி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டுமெனில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் இடைத்தேர்தலுக்கு காரணமானவர்களை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் அப்போது கேட்டுக் கொண்டார். இன்றைக்கு அந்நிய சக்திகளெல்லாம் இன்னைக்கு நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சி பொறுக்க முடியாம தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் நம்முடைய இந்தியாவுக்குள்ள ஊடுருவிட்டு இன்னைக்கு நாசவேலை செய்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நிலையிலிருந்து நாட்டை காப்பாற்றவும் அதே போல நாடு செழிக்க வளம் பொது தேர்தல் முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலுடைய வெற்றி இன்றைக்கு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை பொறுத்து இருக்கின்றது. நாட்டுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியம். ஒரு சிறந்த திறமைமிக்க ஒருவர் இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால்தான் இந்த நாடு வளம்புறம், நாடு பாதுகாப்பாக இருக்கும். ஆகவே மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி மலர வேண்டும். ஆகவே இந்த அம்சங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்தும் ஒருமித்த கருத்தோடு ஒரே அணியாக நின்று தற்போது இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் நாட்டுடைய பாரத பிரதமராக வர வேண்டும். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு சதிகார வழியிலே சிக்கி இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சேராதவரோடு சேர்ந்து இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடையூறுகளை ஏற்படுகின்ற வண்ணம் செயல்படுத்தினார். இன்றைக்கு நிலை ரோட்ல வந்து நினைக்கிற நிலையாகி போச்சு. இந்த கட்சிக்கு யார் துரோகம் செய்யாலும் இவரை போல்தான் எதிர்காலத்தில் இருப்பார் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பெஞ்சமின், மாஃபா பாண்டியராஜன், மாவட்ட செயலாளர் பலராமன், ஒன்றிய செயலாளர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர்.